ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் வைத்திருக்கிற ஒரு காலை வேளை. அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இருளான நேரங்கள் உண்டு, கலக்கத்தின் நேரங்கள் உண்டு, கண்ணீரின் நேரங்கள் உண்டு, அழுகிய நேரங்கள் உண்டு. ஆனால் இவைகளுக்கு மத்தியில் தேவன் ஒரு இனிமையான அற்புதமான ஒரு காலை பொழுது வைத்திருக்கிறார். ஒரு 3 குறிப்புகளை, இருளிலே வாழ்ந்த ஒரு 3 பேர், அந்த 3 பேருக்கும் தேவன் கொடுத்த அந்த வெளிச்சம், இதைத்தான் நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது அறிந்த சத்தியம்தான். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இந்த அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது: வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது. இந்த வார்த்தைக்கு பின்னாக, அதாவது அஸ்தமித்த ஒரு வாழ்க்கை, குழப்பத்தின் வாழ்க்கை, கலக்கத்தின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, கேள்வியின் வாழ்க்கை, சந்தேகத்தின் வாழ்க்கை. இந்த நாளிலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் அஸ்தமித்திருக்கலாம். வாழ்க்கை, தொழில், ஊழியம், எதிர்காலம், குடும்பம் எல்லாமே அஸ்தமனமாயிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறது, அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது. அன்றைக்கு அவரை பின்பற்றி வந்தவர்கள், அவரை நம்பி வந்தவர்கள், அவர் சொல்லிக்கொண்ட வார்த்தை, நாங்கள் நம்பியிருந்தோம். பல நேரங்களிலே நீண்ட கால விசுவாசத்தில் இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், தேவனோடு நெருங்கி வாழ்கிறோம். ஆனாலும் பல நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் அஸ்தமித்துப்படுகிறது. சூழ்நிலைகள் காரணமாக, சந்தர்ப்பங்கள் காரணமாக, நாம் கேட்கும் வார்த்தைகள் காரணமாக it became so cloudy. ஒன்றுமே புரியல. ஜெபங்கள் புரியவில்லை, ஜெபம் கேட்கப்படுகிறதா புரியவில்லை, தேவன் இருக்கிறாரா புரியவில்லை. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், there is a bright morning in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலை வேளை வைத்திருக்கிறார். இருள் நிரந்தரம் அல்ல. கடந்து போகிற ஒவ்வொரு காரியங்களும் இருள் நிரந்தரம் அல்ல. There is a bright morning for you and for me. உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய விடியற் காலம் இருக்கிறது. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது. அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் வாழ்க்கையில் எல்லாம் அஸ்தமித்திருக்கலாம், இனி வாழ்க்கையே இல்லை. ஆனால் ஒன்று சொல்ல நம்புகிறேன் அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எது உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததோ, எது உங்களுக்கு பாரமா இருந்ததோ, எது உங்களால் செய்யப்பட முடியவில்லையோ, அதை ஆண்டவரை செய்து முடிக்கிறார். கல்லை புரட்டி, இது கேட்ட ஒரு சத்தியம்தான். கல்லை புரட்டி. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அவர்கள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். இது எல்லா விதமான உயிர்த்தெழுந்து ஆராதனை பேசப்படுகிற ஒரு வார்த்தை. A time of resurrection. உடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மாபெரும் உயிர்த்தெழுதல் உண்டு. இதெல்லாம் மரித்து போனதோ, மரித்து போன வாழ்க்கை, மரித்து போன விசுவாசம், மரித்து போன ஜெபஜீவியம், மரித்து போன எல்லாமே, உடைய ஆசைகள், கற்பனைகள் எல்லாமே, வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனம், அன்பானவர்களே, அது உதயமாகிறது. There is a resurrection. அதிகாலையில், இந்த வத்திரம் படிக்கிறேன், அதிகாலையில் சூரியன் உதயமாகும் போது. சூரியன் மட்டும் உதயமாகல, உடைய வாழ்க்கையில நம்பிக்கை, மேன்மை, எதிர்பார்ப்பு, ஆசீர்வாதங்கள், தேவனுடைய அளவற்ற கிருபைகள் உடைய வாழ்க்கையிலே உதயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அதுக்கு முந்தி there is a darkness, there is a death. ஆனால் அன்புதே பிள்ளைகளே, எந்த இடத்தில் நிலிருந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை, வசனம் சொல்லுகிறது, God will break the darkness. அந்த வார்த்தை படிக்கிறேன், சூரியன் உதயமான போது. அப்படியானால் அந்த இருளை அவர் உடைத்தார், இருளை அவர் அப்புறப்படுத்தினார். இருள் அவரை கண்டவுடனே அது விலகி போயிற்று. அவருக்கு முன்பாக அந்த இருள் நிற்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, அதிகாலையில் உனக்கு ஒரு காலை வேளை இருக்கிறது. There is a bright morning for you. சோர்ந்து போக வேண்டாம். உனக்கு ஒரு அதிகாலை இருக்கிறது. நீ கடந்து போகிற இருள் தற்காலிகமானது. நீ கடந்து போகிற அந்த கண்ணீர் தற்காலிகமானது. கடந்து போகிற சூழ்நிலை தற்காலிகமானது இருக்கலாம்.
காண்கிறதும் கேட்பதும் எல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனால் அதிகாலையிலே அன்பானுடைய அந்த சூரியன் உதயமாகிற போது நடந்தது என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? அதாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் கண்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, கவனியுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மட்டுமல்ல, 3 காரியம் சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்கள். 5ஆம் வசனம். வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். இங்க ஒரு 3 காரணம் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, இருளான ஜனங்கள், இருளான மக்கள். ஆனால் அவர்களை கொண்டுதான் தேவன் தேசங்களை அசைத்தார், தேசங்களை மாற்றினார். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை முடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோடு கூட கர்த்தர் கிரியைகளை நடப்பித்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்தினார். நன்றாக கவனிக்க கேட்கிறேன். இருள் நிறைந்த வாழ்க்கை, இருளுக்குள் இருந்த வாழ்க்கை, அவர்களை தான் தேவன் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் சொந்தக்காரனாய் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ கடந்து போகிற இருள் யாருக்குமே தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது. இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு மட்டுமே தெரியும். ஆனால் உன்னை கொண்டுதான், உங்களை கொண்டுதான் அற்புதங்களை, திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வரப்போகிறது, சூரியன் உதயமாகும். There's a bright morning for you. அது வரும்போது என்ன செய்யும் தெரியுமா? உங்களை அற்புதங்களின் ஊழியர்களாய், அடையாளங்களின் ஊழியர்களாய், சாட்சியின் ஊழியர்களாய் உங்களை மாற்றும். 2வது, இருளிலே வாழ்ந்த இன்னொரு பெண்மணி, காலம் முழுக்கம் இருளிலே வாழ்ந்தாள். எல்லாரும் தெரிந்த வார்த்தை, அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. மார்க்கு 5ஆம் அதிகாரம், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிக வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தம் அடைந்தாள். ஒரு இருளான வாழ்க்கை, 12 ஆண்டுகள் வருத்தம், பணம் வீணானது, செலவழிந்தது, சற்றும் குணமடையவில்லை, அதிக வருத்தம். இந்த வார்த்தைகளை கவனிக்க அன்பாக கேட்கிறேன். அதிக வருத்தம், சற்று குணமில்லை, ஆஸ்தியெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது, மிகவும் வருத்தம், 12 ஆண்டுகால போராட்டம். இதுதான் அவருடைய வாழ்க்கையின் இருள். ஆனால் ஒரு மிகப்பெரிய விடிவெள்ளி நட்சத்திரம் அவளுக்காய் காத்திருந்தது. There was a bright morning waiting for her. அவளுக்காக ஒரு மிகப்பெரிய அதிகாலை வெளிச்சம் காத்திருந்தது. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்கள், 27ஆம் வசனம். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அடுத்த வார்த்தை, வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாம் என்று சொன்னாள். இது நீங்கள் படித்த வசனம்தான். அவளுக்கு தேவை ஒரு மாற்றம், அவளுக்கு தேவை ஒரு வெளிச்சம், அவளுக்கு தேவை ஒரு புதிய காலை வேளை. 12 ஆண்டுகள் இருளிலே வாழ்ந்திருக்கிறாள், வெளி நடமாட முடியாது. அவருடைய வேதனை, துர்நாற்றம், சற்றும் குணமடையவில்லை. யோசித்து பாருங்கள், சில வியாதிகள் எவ்வளவு மருந்து சாப்பிட்டு குணமடையாத வியாதிகள்லாம் இருக்கிறது. 12 ஆண்டுகள் அவளுக்கு தேவை என்றால், கவனிங்க, நல்லா கவனிக்க வேண்டும், அவளுக்காக யாருமே ஜெபிக்கவில்லை. No one prayed for her. அங்கே அற்புத சுகமளிக்கும் ஊழியர் இல்லை, என்னை பூசி ஜெபிப்பதற்கு ஊழியம் இல்லை, இந்த கட்சி கொடுக்குறாங்களே அவங்களாம் அங்கே இல்லை, ஒருவருமே இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல ஒருவர் இருந்தார். திரும்ப சொல்லுகிறேன், ஜெபிக்க ஆள் இல்லை, அவளை கொண்டு போய்விட ஆள் இல்லை, அவளுக்காக பரிந்து பேச ஆள் இல்லை, அவளுக்காக விண்ணப்பிக்க கூட ஆள் இல்லை என்ற அந்த இடத்தை கவனிக்க வேண்டும். There was no one to pray for her. ஜெபிக்க ஆட்கள் இல்லை, பரிந்து பேச ஆட்கள் இல்லை, அவளுக்காக ஜெபிக்க ஆட்கள் இல்லை, அங்கே எந்த ஊழியரும் இல்லை. ஆனால் அவள் ஒரே வார்த்தை சொன்னாள், ஒரே ஒரு வார்த்தை, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். நீங்கள் பலவாறு வாசித்திருக்கலாம். அவனுடைய கருத்து என்னவென்றால், தேவனோடு கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டாள். டச் என்ற வார்த்தையின் பொருள் டு அட்டாச். அவரோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். என்னை கேட்கக்கூட அன்பு தேவ பிள்ளையே, பல நேரங்களிலே இணைத்துக் கொள்ளப்பட முடியாத நேரங்கள், ஜெபிக்க முடியாத நேரங்கள், துதிக்க முடியாத நேரங்கள். அந்த டச் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் டு அட்டாச் ஒன் செல்ஃப் டு, ஒருவரோடு தன்னை இணைத்துக் கொள்வது. அந்த சொல்லுகிறது, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள்.
சில நேரங்களிலே ஆண்டவரோடு கூட அந்த இணைப்பு துண்டித்து விடுகிறது. இருள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, எல்லாருடைய வாழ்க்கை அது உண்மை. ஆனால் அந்த இணைப்பு மாத்திரம் இருக்குமானால், திரும்ப சொல்லுகிறேன், இணைப்பு மாத்திரம் இருக்குமானால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை, பணம் இல்லை, பரிந்து பேச ஆட்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் உதய சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை, அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அடுத்த வார்த்தை, வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்தாள். அவள் தன் சரீரத்திலே அதை உணர்ந்தாள். கவனிங்கள், இணைப்பு என்ன பண்ணும் தெரியுமா? இணைப்பு வாழ்க்கையின் வேதனைகளை மாற்றும். திரும்ப சொல்லுகிறேன், அந்த இணைப்பு இல்லை விட்டால் வேதனைகள் மாறாது. அவளுக்கு எது தேவையோ அது அந்த கிடைத்தது. அவளுக்கு எது தேவை? அந்த உதரத்தின் ஊர் நிற்க வேண்டும், வியாதி நீங்க வேண்டும். அவளுக்கு எது தேவையோ அது கிடைத்து. ஆங்கிலத்தை சொல்லுவாரானால், அதாவது அவளுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்த தேவை தந்தார். இன்றும் அவள் வல்லமைகள் மாறவில்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது உடனே 3 வார்த்தை சொல்லுகிறேன். நின்று போயிற்று, வேதனை நீங்கினாள், ஆரோக்கியமடைந்தாள், அதை உணர்ந்தாள். இதுதான் அதிகாலை வேலையின் அற்புதம். இது அதிகாலையா இருந்திருக்க வேண்டிய. நான் சொல்ல அந்த கருத்து அதல்ல. There is a bright morning in your life. நீ கடந்து போகிற அந்த இருளான பாதை நீண்ட காலம் இருக்கலாம். 12 ஆண்டுகள், 38 ஆண்டுகள், மோசேக்கு 40 ஆண்டுகள், ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 25 ஆண்டுகள், யோசேப்புக்கு 13 ஆண்டுகள், நீண்ட காலம் இருக்கலாம். There is a bright morning for your life. அந்த சொல்லுகிறது, அந்த வார்த்தை, அவள் வேதனை நீங்கி சுகமானாள். ஆங்கிலத்திலே she has been totally healed. வேதனை நீங்கி சுகமானாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றது பிள்ளையே, பல முயற்சி, பல பிரயாசங்கள், ஏராளமான பணங்கள், பல மருத்துவர்கள், பல மனித ஆலோசனை எல்லாம் தோற்று போயிற்று. ஆனால் ஒன்று மாத்திரம் ஜெயித்தது. அது என்னவென்றால் தேவனோடு இருக்கிற அந்த இணைப்பு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த இணைப்பு இருக்குமானால் கடந்த கால தோல்வி, கடந்த கால ஏமாற்றம், கடந்த கால பாடுகள், கடந்த கால இழப்புகள், கடந்த கால துன்பங்கள், கடந்த கால வேதனைகள் நீங்கி சுகமாயிருக்க முடியும். தேவை என்னவென்றால் ஒரு இணைப்பு. There is a bright morning for your life. சொன்னேன் முதலாவது ஒரு நபரை குறித்து. சீஷர்கள் ஒரு புதிய காலை வேளை தேவன் தந்தார். அடுத்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு புதிய காலை வேளை தேவன் தந்தார். அடுத்த குறிப்பு யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6-7. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அங்கே பிறவிக்குருடன் ஒருவன். 9ஆம் அதிகாரம் 6-7. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவன் ஒரு பிறவிக்குருடன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பிறவிக்குருடன் ஆகிய ஒரு மனுஷனை கண்டார். நிறைய காரியம் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அவன் சொன்ன வார்த்தை, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என் அனுப்பினுடைய கிரைகளை செய்ய வேண்டும். என்னுடைய செயலுடைய அந்த கருப்பொருளை புரிந்து நினைக்கிறேன். ராக்காலம் வருகிறது, கிரியை செய்ய முடியாது. அவர் பகற்காலத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். பகற்காலம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, பகற்காலம் இருக்க மட்டும் கிரியைகளை நான் செய்ய வேண்டும். அப்படியானால் அன்புடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஒரு பகற்காலத்தை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். இந்த மனிதனை குறித்த ஒரு 3 காரியங்கள். நம்பர் ஒன், அவன் காலமெல்லாம் இருளிலே வாழ்ந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் பிறவிக்குருடன். இயற்கையை பார்த்ததில்லை, மனிதர்களை பார்த்ததில்லை, இதனுடைய படைப்புகளை பார்த்ததில்லை, எதையுமே அவன் பார்த்ததில்லை. அவன் காலம் முழுக்க இருளிலே வாழ்ந்தான், இருளிலே அவன் தன் காலத்தை கழித்தான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே ஒரு புதிய காலை வேளை வந்தது. அந்த புதிய காலை வேளைக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் இயேசு. நீங்கள் 3 காரணம் சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்கள். நம்பர் 1, வெளிச்சம் வரும்போது இருள் பறந்து போகும். When light comes, the darkness has to flee. When the morning comes, the darkness has to flee. அதிகாலை வரும்போது இருள் பறந்து போகும். 2வது,
அதிகாலை வரும்போது இருள் தன்னை மறைத்துக் கொள்ளும். நோ பிளேஸ் டு ஹைட். அது மறைத்துக் கொள்வதற்கு இடமே இல்லை. நோ பிளேஸ் டு ஹைட். முதல்ல சொன்னேன், இட் ஹாஸ் டு ஃப்ளீ. இரண்டாவது, நோ பிளேஸ் டு ஹைட். மூன்றாவது, அன்பார்களே, அந்த அதிகாலை என்னத்தை கொண்டு தெரியுமா? வானத்தின் பனித்துளிகளை கொண்டு வருது. இப்படி புள்ளை பனித்துளி நினைக்கிறது போல அந்த அதிகாலை வேளை உடைய வாழ்க்கையை நினைக்கிறது. A new drops of dew. ஒரு புதிய பனித்துளி ஒரு செழிக்க பண்ணுகிறது. அதிகாலை என்ற வார்த்தைக்கு தான் பொருள். அதிகாலையில் போய் பாருங்களேன், இந்த புல்வெளிகள் வயல்வெளிகள்லாம் முத்து முத்தா இருக்கும். அன்பு தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையை எப்படி கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். முத்து முத்தாய். இருளா இருக்கலாம், கசந்த வாழ்க்கையா இருக்கலாம், ஆனால் ஒரு அதிகாலை வேளை வாழ்க்கையிலே there is going to be a dew life, dew of blessings. எல்லாரும் மறக்கப்பட்டவன். யோசித்து பாருங்க, பிறவி குருடன் அவன், எல்லாரும் மறக்கப்பட்டவன். மறக்கப்பட்டவனை தேடி இயேசு வந்தார். அதிகாலை வேளை வரும்போது வாழ்க்கை எல்லாமே மாறும். அங்கே ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் என்னுடைய செய்தியுடைய கருப்பொருள். அவன் வாழ்க்கையில ஒரு 3 காரியங்களை தேவன் அவனுக்கு செய்தார். நம்பர் 1, ஃபெய்த். நம்பர் 2, ஃபெலோஷிப். நம்பர் 3, ஃப்ரெண்ட்ஷிப். தேவன் கொடுத்த அதிகாலை வேளை செய்யும் 3 ஆசீர்வாதங்கள். ஃபெய்த். அந்த வார்த்தை கடிக்க கேளுங்கள். 10ஆம் வசனம். ஜனங்கள் கேட்கிறார்கள், உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? என் நண்பு தேவ பிள்ளையே, இதே போல உன்னை பார்த்து கேட்கும், எப்படி நீ எப்படி நிலைக்கு வந்த? நீ எப்படி இது இந்த ஆசீர்வாதம் சொந்தக்காரன்? The world will come unto you. இந்த உலகம் உன்னை நோக்கி பார்க்கும். பாருங்கள், எந்த உலகம் துரத்தியதோ அதே உலகம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்துல, அவர்கள் அவனை நோக்கி. இதுவரைக்கும் அவனை நோக்கி பார்க்கிற ஒருவரும் இல்லை. அசட்டை பண்ணப்பட்ட மனிதன் இன்றைக்கு நோக்கி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறார். என் தேவ பிள்ளையே, இது உங்களுக்கு நடக்கும். உங்களை நோக்கி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அந்த வாசலப்பட்டிருக்கிறது, இது எப்படி அன்பான நீங்கள் பேசும் பொருளை கர்த்தர் மாற்றுவார். திரும்ப சொல்கிறேன், இதுவரைக்கும் நோக்கி பார்க்கிறவங்களை நோக்கி பார்ப்பார்கள். தேடி வருவார்கள். உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன்னிடத்துல கிட்டி சேருவார்கள். அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி எப்படி? யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் இவன் தான் எப்படின்னு கேட்டிருப்பான். இப்ப இவனை பார்த்து எப்படி என்பது பிள்ளையே, இதே வார்த்தை உன்னிடத்துல கேட்கிற காலங்கள் வரும். எப்படி மாற்றப்பட்டாய்? இந்த வாழ்க்கையின் ரகசியம் என்ன? உன் மேன்மை என்ன? உன் உயர்வு என்ன? இந்த ஞானம் எப்படி வந்தது? ஒரு 3 காரியங்களை. was blessed with faith. விசுவாசத்திற்கு சொந்தக்காரனாய் மாறினான். இரண்டாவது, was blessed with the fellowship. 35ஆம் வசனம் அந்த வார்த்தை சொல்கிறது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்ட போது. பாருங்க, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை அவள் கேள்விப்பட்ட போது, அவனை கேள்விப்பட்டு அவனை கண்டார். என சொல்ல வந்த வார்த்தை, உலகம் புறம்பே தள்ளிற்று, ஆண்டவர் அவனை தேடி வந்தார். உறவை விரும்பும் ஆண்டவர். முதல்ல சொன்ன ஃபெய்த். இரண்டாவது ஃபெலோஷிப். அவனை புறம்பே தள்ளிவிட்டதை அவர் கண்டார். ஒருவேளை நினைக்கலாம், புறம்பே தள்ளிட்டா அவர் வழி அவர் பார்த்திருக்கலாம். ஆனால் நீ புறம்பே தள்ளப்படுவதை அவர் விரும்புவதில்லை. எந்த உலகத்தை புறம்பே தள்ளப்படுகிறாயோ அதே உலகத்துல உன்னை உயர்த்தி மகிழ்கிற கர்த்தர். எனவே பக்தன் பாடினார், உயர்த்தி மகிழ்கிறீர் 1,000,000 ஸ்தோத்திரமே. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா என்றார். ஒரு 3 காரியங்கள் அவன் வாழ்க்கையில. ஃபெய்த், இரண்டாவது ஃபெலோஷிப், மூன்றாவது ஃப்ரெண்ட்ஷிப். அவனை புறம்பே தள்ளின உடனே அவர் சொன்ன வார்த்தை, அவனை தேடி வந்தான். இவர்தான் உண்மையான நண்பர். நீ புறம்பே தள்ளும் போது அவனுக்கு கிடைத்த 3 ஆசீர்வாதங்கள். ஃபெய்த், இரண்டாவது ஃபெலோஷிப், மூன்றாவது ஃப்ரெண்ட்ஷிப். அன்பானுடைய எத்தனை பெரிய மேன்மை! பார்வை கிடைத்ததை விட அவருடைய உறவு கிடைத்தது. பார்வை கிடைத்ததை விட அவருடைய நட்பு கிடைத்தது. பார்வை கிடைத்ததை விட விசுவாசம் கிடைத்தது. ஒரு அதிகாலை வேளை இந்த பிறவிக்குருடனுக்கு உண்டாயிற்று. கடைசியாக ஒரு சரித்திர சொல்ல விரும்புகிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம். தானியேல் ஒரு தேவ மனிதன். ஆனால்
அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இருளான நேரங்கள். வாசிக்கிறேன் கேளுங்கள். 15ஆம் வசனம். தானியேலாகிய நான் என் தேகத்தில் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், அது என்னை கலங்க பண்ணிற்று. கவனியுங்கள், தேவனுடைய ஊழியர், தேவன் அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தரிசனங்களுக்கு சொந்தக்காரர். பாருங்க, பிரியமானவனே தானியேலே, அந்த பிரியமானவருக்கு சஞ்சலம், கலக்கம். நண்பு ஊழியர்களே, இதுதான் ஒரு ஊழியனுடைய நிலைமை. நான் பார்த்த அளவுக்கு என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் கேட்டார், ஏன் அடிக்கடி நீங்க இத்தனை வருஷம் சொல்றீங்கன்னு கேட்டார். பாவம், என் நீண்டகால அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மை, உண்மையான ஊழியர்கள் உடைக்கப்படுகிறார்கள். இந்த உண்மையற்ற ஊழியர்கள் இன்றைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், உண்மையான ஊழியர்கள் உடைக்கப்படுகிறார்கள். உண்மை இல்லாத வார்த்தையிலே உண்மை இல்லை, செய்கையில் உண்மை இல்லை, பேச்சிலே உண்மை இல்லை, அவருடைய கிரியைகளிலே உண்மை இல்லை. ஆனால் இன்னைக்கு பிரபலமா இருக்கிறாங்க, பிரம்மாண்டமா இருக்கிறாங்க. நரப்படும் வருத்தத்தில் அகப்படுவதில்லை. பெருமை சரப்பணி போல மூடிக்கொள்ளுகிறது. பயங்கரமா இருக்கிறாங்க. they have no problem. ஆனால் தானியேல் சொல்லுகிறார், நான் சஞ்சலப்பட்டேன், என்னை கலங்க பண்ணிற்று. நான் சொன்னேன், நான் வேண்டிக் கொண்டேன். நடந்து தெரியுமா? 4 பெரிய மிருகங்கள், 4 ராஜாக்கள், இதுதான் வாழ்க்கை. அடுத்த ஒரு அழகான வசனம் இருக்கிறது, 18. there is a bright morning for you. புரிய நினைக்கிறேன். கலக்கம், சஞ்சலம், வேதனை. கவனியுங்கள், ஒண்ணுமே புரியாத நேரங்கள். ஆனாலும் பெரிய மிருகம், பெரிய ராஜாக்கள் இதெல்லாம் சுற்றி இருக்கலாம். ஆனாலும் என்னோட சேர்ந்து வாசிக்க அன்பு கேட்கிறேன், உன்னதமானுடைய பசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெறுவார்கள். ஆமேன். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். ஆனாலும் திரும்ப அந்த வார்த்தை, there is a bright morning for you. என்ன பிரைட் மார்னிங்? உன்னதமானுடைய பசுத்தவான்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். அது மட்டுமல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமீன் சொல்லுவீங்களா? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தானியேல் 7:26. ஆனாலும் காரியங்கள் வித்தியாசம். ஆனாலும் முடிவு பிறந்தும் அவனை சங்கரிக்கும்படியாக, அழிக்கும்படியாக உடைய ஆளுகைகளை நீக்கி போடுவார். அடுத்த வார்த்தை எல்லாரும் வாசிக்க அன்பர்கள். 27ஆம் வசனம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்புறீங்களா? திரும்ப படிக்கிறேன். ராஜரீகமும், ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவிக்கும், அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும். என கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, அந்த முதல் வார்த்தை கலக்கம், இருள், சஞ்சலம், வேதனை. ஆனால் ஒரு புதிய கால விடிவெள்ளி கர்த்தர் தந்தார். அந்த விடிவெள்ளி என்ன தெரியுமா? அந்த விடிவெள்ளி 18ஆம் வசனம். ஆனாலும், அந்த ஆனாலும் என்ற வார்த்தைக்கு வருகிறதோ, a new beginning, new opportunities, new promises. ஆனாலும் அடிக்கிற வார்த்தை திருமறையிலே பயன்படுத்தப்படுகிறது. ஆனாலும் a new promises, a new beginning, a new opportunities. அவர் சொல்லுகிறார், உன்னதமானுடைய பசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெறுவார்கள். உன்னதமானுடைய பசுத்தவான்கள். எத்தனை பெரிய மேன்மை! ரெவரண்ட் டாக்டர் பிஷப் தேவையில்லை. உன்னதமானுடைய பசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். இருள் இல்லை, கண்ணீர் இல்லை, கலக்கம் இல்லை, திகில் இல்லை, வேதனை இல்லை, துன்பப்படுத்துவார் இல்லை, மனநோகச்சீர் இல்லை, நம்ம விழத்தெளிருள் இல்லை. அடுத்த வார்த்தை 27.
தானியேல் 8:27. ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வார்த்தை, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவிக்கும், அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும். புரிநினைக்கிறேன். இருள் மாறும், அந்தகாரம் மாறும், அசுத்தங்கள் மாறும். When the morning comes, the darkness has to flee. When the morning comes, the evil has no place to hide. தீமை மறைத்துக் கொள்வதற்கு இடமே இல்லை. When the morning comes, it brings the blessings of God, the dew of blessing. பனித்துளிகளை கொண்டு வருகிறது. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, பிறவி குருடன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, தானியேல், எத்தனையோ கதாபாத்திரங்கள் வேதத்தில் இருக்கிறது. வாழ்க்கையில இருள், எம்மாவூர் சீஷர்கள், இருள் இருந்தது, அதிகாலை வேளை வந்தது. There is a bright morning. என்னுடைய தலைப்பு இதுதான். There is a bright morning is coming on your way. ஒரு புதிய காலை வேளை உதயமாகிறது. உன் வாழ்க்கையை மாற்ற, உன் நிலைகளை மாற்ற. அது அழகான வசனம் படிச்சுங்க. அந்த பிறவிக்குடன் அவனை தள்ளிவிட்ட போது இயேசு ஓடி வந்தார். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். உனக்காக ஓடி வருகிற ஒரு கர்த்தர். நாட் ஓன்லி ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு ஃபெலோஷிப் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அவனை தள்ளிவிட்ட கேள்விப்பட்ட போது ஓடி வந்தார். உன்னை உலகம் தள்ளிலாம், ஆனால் தேவனை உன்னை தேடி ஓடி வருகிற கர்த்தர். எம்மாவூர் சீஷர்களுக்குள்ளே அந்த சீஷர்கள் ஒரு புதிய காலை விடிவலை கத்த தந்தார். உதயமானது. இரட்சகரை கண்டார்கள். அற்புதங்களின் ஊழியர்களை கர்த்தரை மாற்றினார். உங்களை அப்படியே மாற்றுவார். வந்து போட வேண்டாம். There is a bright morning coming on your way. ஒரு புதிய அருணோதயம், ஒரு புதிய காலை வேளை உங்கள் வாழ்க்கை உதயமாகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். ராஜ்யங்களையும் தேசங்களையும் ஆளுகைகளையும் சொந்தமாக்குவீர்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். There is a bright morning is waiting for us. ஒரு புதிய காலை விடிவெள்ளிகளுக்கு காத்திருக்கிறது ஆண்டவரே. இந்த இருளான நேரங்களிலே உலகம் 1000 காரியங்களை சொல்லும். எங்களை பரியாசம் பண்ணும், வேதனைப்படுத்தும், எங்களை குற்றப்படுத்தும், எங்களை உயிரோடு கூட ஆண்டவரே மறிக்க பண்ணும். ஆனால் நீரோ ஒரு புதிய காலை வேளை வைத்திருக்கிறது ஆண்டவரே. தானியேல் கலங்கினான் ஆண்டவரே, அதிகமான துக்கம் அடைந்தான். ஆனாலும் ஒரு புதிய காலை வேளை உனக்கு தந்தீர். எஸ் லார்ட். அதே போல பிறவிக்குருடன், அதே போல பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அதே போலவே ஆண்டவரே சீஷர்கள் ஒரு புதிய காலை வேளை உனக்கு கொடுத்தீரே. நன்றி தகப்பனே. யாரெல்லாம் இருளுக்குள் இருக்கிறார்களோ, வெளிச்சத்தை காணாதபடி ஒரு புதிய காலை வேளையை சீக்கிரத்தில் பார்க்க, வாழ்க்கையில் பார்க்க, குடும்பத்தில் பார்க்க, ஊழியத்தில் பார்க்க, தொழிலில் பார்க்க, வேலை ஸ்தலத்திலே பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு புதிய உதயம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அந்த உதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.